எல்லாருக்கும் வணக்கங்க. நாம் இப்போ இந்த வீடியோவில் 39 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் அதற்கு மேலே திருமணம் ஆகி இப்போ அவருக்கு 50 வயசு நடக்குது. ஏன்டா இந்த திருமணத்தை பண்ணணும், இந்த திருமண வாழ்க்கை இவ்வளவு கசப்பாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. திருமண வாழ்க்கையில் அவருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மனைவி அமையாத காரணத்தினால அவருடைய வாழ்க்கை இப்போ நீதிமன்றத்தில் விவாகரத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. திருமணம் நடந்தது மகிழ்ச்சி இல்லை அப்படிங்கிறத சிஆர்பி மெத்தடில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்குறோம். அதாவது சிஆர்பி மெத்தடில் 64 தலைப்புகளை ரிசர்ச் பண்ணி அதில் இருக்கிற ஒவ்வொரு தலைப்புகளுக்கும் குறிப்பிட்ட விதிகளை ஃப்ரேம் பண்ணி இந்த ஃப்ரேம் பண்ண விதிகளில் யாருக்கெல்லாம் இருக்கோ அவருக்கு அந்த குறிப்பிட்ட தலைப்பு சம்பந்தமான நிகழ்வு வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சிஆர்பி மெத்தடு இருக்கு. இப்போ இந்த ஜாதகருக்கு ஏன் இந்த பெண்ணை திருமணம் பண்ணினாரு, ஏன் இந்த பெண்ணோடு இந்த தேதியில் திருமணம் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கெல்லாம் செர்டன் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் எப்படி இந்த ஜாதகத்துக்கு பொருந்ததுன்னு முதல்ல பார்ப்போம். ரெண்டாவது, திருமணமாகி 10 ஆண்டுகளுக்கு மேலாகி இந்த கணவன் மனைவி தம்பதிக்கு குழந்தைகள் இல்லை. அப்போ குழந்தை இல்லை அப்படின்னா ஆண் ஜாதகத்தில் மட்டும்தான் குழந்தை இல்லைங்கிறதுக்கான காரணங்கள் இருக்கா, அல்லது அவர் திருமணம் செய்த பெண் ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதற்குன்னு சில ஃப்ரேம் பண்ண ரூல்ஸ் இருக்குது சிஆர்பி மெத்தடில். அந்த ரூல்ஸ் எல்லாம் எப்படி இவங்க 2 பேர்த்துக்கும் பொருந்தி வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். சில ஜோதிடர்கள் சொல்கிறாங்க, ஆண் ஜாதகத்தில் ஒரு குறை இருந்தாலும் பெண் ஜாதகத்தில் அந்த குறை நிவர்த்தி செய்கிற மாதிரி இருந்தால் இது 2 பேர்த்தையும் பொறுத்துனா அவங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆயிரும்லாம் சொல்கிறாங்க. என்னுடைய பார்வையில் நான் செய்த ரிசர்ச்சில் அப்படின்லாம் இல்லைங்க. இப்போ ஒருத்தருக்கு குறை இருந்துன்னா அவர் திருமணம் செய்கிற அந்த நபருக்கும் அதே குறை ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய ஃபைண்டிங்ஸாக இருக்குது. அதற்கான ஒரு உதாரணமாக தான் இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது, இவருடைய திருமண வாழ்க்கை ஏன் இப்படி விவாகரத்தை நோக்கி போகுது அப்படிங்கிறதுக்கு சிஆர்பி மெத்தடில் இருக்கிற ரூல்ஸ் எப்படி இந்த ஆண் பெண் ஜாதகத்தில் வருதுன்னு பார்க்க போகிறோம். சிஆர்பி மெத்தட்னா என்னென்னு ஒரு நிமிஷம் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிட்டு இந்த ஜாதகத்தை பார்ப்போம். சித்தர்கள் சொன்ன முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் மேலும் 7-8 முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது. அதை பற்றி தான் இந்த ரிசர்ச் பண்ணி நான் கண்டுபிடிச்சதை உங்களுக்கு சிஆர்பி மெத்தடுன்னு கொடுத்துருக்கேன். இப்போது வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ள 2 கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்கும். அதாவது ஒரு கிரகம் தான் இருக்கும் இடத்திலிருந்து 7வது வீட்டில் இருக்கிற கிரகத்தோட தொடர்பை ஏற்படுத்துது இல்லையா, அது மாதிரி 7வது நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகத்தோடையும் கனெக்ஷன் ஏற்படுத்துது. 7வது நட்சத்திரம் அப்படிங்கிறது கிளாக் வைஸில் 7வது நட்சத்திரமாக வரும் இல்லையா, அதுக்கு பேர் வதம் நட்சத்திரம். அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் 7வது நட்சத்திரமாக வரும். அது இந்த நட்சத்திரத்திலிருந்து கிளாக் வைஸில் வந்தீங்கன்னா அது 22வது நட்சத்திரமாக வருது. அதற்கு வைநாசிக நட்சத்திரம்னு பேர். ஆக மொத்தம் கிளாக் வைஸில் 7வது நட்சத்திரம், ஆன்டி கிளாக் வைஸில் 7வது நட்சத்திரம். அங்கே இருக்கிற பிளானட் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிற பிளானட்டோட கனெக்ட் ஆகுதுங்கிறது தான் சிஆர்பி மெத்தடில் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்திலிருந்து வேதை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த 2 கிரகங்களும் கனெக்ட் ஆகிக்குது. மேலும் திரிகோண நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களும் தொடர்பு ஏற்படுத்திக்குது. உதாரணத்துக்கு கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்தில் கிரகம் இருந்ததுன்னா இந்த 3 நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்களும் கனெக்ட் ஆகிக்கும். அல்லது கார்த்திகையிலையும் உத்திரத்திலையும் கிரகம் இருந்தால் அந்த 2 கிரகங்களும் கனெக்ட் ஆகிக்கும். அதே சமயம் அந்த கிரகங்களை ஒரு நட்சத்திரத்திலிருந்து அடுத்த நட்சத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு பார்க்கலாம். கிரகங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது இல்லை, பட் இதோடைய பிளானட்ஸினுடைய எனர்ஜி, அது கொடுக்கக்கூடிய தன்மைகள், பலன்கள் எல்லாமே அதனுடைய அடுத்த, அதாவது கார்த்திகையில் இருக்கிற நட்சத்திரத்தில், கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகம் உத்திரத்துக்கு போனாலும் அதனுடைய பலன் மாறுறது இல்லை. இதெல்லாம் நான் புதுசாக ஃபைண்ட் அவுட் பண்ணேன். அடுத்தது, ஒரு உடைப்பட்ட நட்சத்திரங்கள் சொல்கிற கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது. அதே மாதிரி மிருகசீரிஷம் நட்சத்திரம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடைப்பட்ட நட்சத்திரங்கள். இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்கள் 2 வீட்லேயும் இருக்கும். 2 வீட்டில் இருக்கிற கிரகங்கள் ஒரே நட்சத்திரத்தில் இருந்தால், உதாரணத்துக்கு கார்த்திகை எடுத்துட்டிங்கன்னா கார்த்திகை 1ஆம் பாதம் மேசத்தில் வரும், கார்த்திகை 2, 3, 4 ரிஷபத்தில் வரும். இந்த 2 வீட்டில் இருந்தாலும் அந்த 2 கிரகங்களும் கனெக்ட் ஆனதாக பொருள். இது போல் இன்னும் சில முறைகளில் கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அதை பற்றி ஒரு எலாபரேட்டான வீடியோ செப்பரேட்டாக எடுத்து அதை ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பற்றிய லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் எலாபரேட்டாக புரியும். இப்போ நம்ம இந்த ஜாதகத்தை பார்ப்போம். இப்போது நம்ம இங்கே ஸ்க்ரீனில் பார்க்குறது 2 பேர் ஜாதகத்தை பார்க்குறோம். அதாவது ஒரு ஆண் ஜாதகம் இருக்குது, ஒரு பெண் ஜாதகம் இருக்குது. இவருக்கு இப்போ 50 வயசு நடக்குது, அவங்களுக்கு ஒரு 47 வயசு நடக்குது. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, திருமணம் பண்ணிக்கிறாங்க.
இப்போ இவங்க 2 பேரும் திருமணம் ஏன் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இவர் பொண்ணு பார்க்குறப்போ 100க்கு மேற்பட்ட பொண்ணோட ஜாதகங்கள் வந்திருக்கும், பொருத்தம் பார்த்துருப்பாரு, ஒன்று கூட நடந்திருக்காது. இவங்கள பர்ட்டிகுலராக திருமணம் பண்ணிக்கிறாரு. ஏன் அப்படி பர்ட்டிகுலராக இவரை திருமணம் பண்ணிக்கிறார் அப்படிங்கிறதுக்கான சிஆர்வி மெத்தடில் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண ரூல்ஸ் எப்படி இந்த ஜாதகத்தில் பொருந்துன்னு பார்ப்போம். இப்போ சிஆர்வி மெத்தடில் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஆண் ஜாதகம் இருக்குன்னு வைங்களேன், அவருடைய லக்னாதிபதி யாருன்னு பார்க்கணும். அந்த லக்னாதிபதி யாரு? குரு. இந்த லக்னாதிபதி குரு பெண் ஜாதகத்தினுடைய 7ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகணும். இப்போ டிஃபால்ட்டா என்னாச்சு, இந்த ஜாதகருடைய லக்னாதிபதி பெண் ஜாதகத்தினுடைய 7ஆம் வீட்லயே இருக்கார். அப்போ இது ஒரு ரூல் மேட்ச் ஆகுது. இது எளிமையாக மேட்ச் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. அது எப்படியெல்லாம் கனெக்ட் ஆகுங்கிறத ஆல்ரெடி போட்ட வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த ஜாதகத்தில் எப்படியெல்லாம் கனெக்ட் ஆகுதுங்கிறத சுருக்கமாக சொல்லிட்டு வரேன். அப்புறம் இந்த ஆண் ஜாதகத்தினுடைய 2ஆம் வீட்டு அதிபதி யாரு? சனி. இந்த சனி பெண் ஜாதகத்தின் 2ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகணும். பாருங்க, இந்த லக்னத்தினுடைய 2ஆம் வீட்டு அதிபதி தான் மகர லக்னத்தினுடைய 2ஆம் வீட்டு அதிபதி சனி. அப்போ இரண்டுமே ஈஸியாக மேட்ச் ஆயிடுச்சு. அடுத்தது ஆண் ஜாதகத்தினுடைய 5ஆம் வீட்டுக்கு அதிபதி யாரு? செவ்வாய். இந்த செவ்வாய் பெண் ஜாதகத்தினுடைய 5ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகணும். அதாவது இந்த வீட்டு அதிபதி யாரு? சுக்கிரன். இந்த சுக்கிரனும் ஆண் ஜாதகத்தினுடைய 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயும் கனெக்ட் ஆகணும். எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. பெண் ஜாதகத்தினுடைய 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் எங்க இருக்கு? மீனத்தில் இருக்கு. இதே மீனத்துல தான் செவ்வாய் இருக்கு. இப்படி எளிமையாகவும் கனெக்ட் ஆகுது. அடுத்தது ஆண் ஜாதகத்தினுடைய 10ஆம் வீட்டுக்கு அதிபதி யாரு? புதன். இந்த புதன் பெண் ஜாதகத்தினுடைய 4ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகணும். 4ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகணும். எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தா, 4ஆம் வீட்டு அதிபதி யாரு? செவ்வாய். இந்த புதன் 4ஆம் வீட்டு அதிபதி கூட சேர்ந்து இருக்கு. அப்போ எளிமையாக இந்த விதி மேட்ச் ஆகிறது பார்க்க முடியுது. இந்த ஆண் ஜாதகத்தில் இருக்கிற இந்த விதிகள் எல்லாம் எப்படி பெண் ஜாதகத்தில் பொருந்ததோ அதே போல ரிவர்ஸ் வைஸ் வர்ஸா பெண் ஜாதகத்திற்கு சொல்லப்பட்டு ஆண் ஜாதகத்திலே பொருந்தணும். அது எப்படி பொருந்ததுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, பெண் ஜாதகத்தினுடைய லக்னாதிபதி யாரு? சனி. இந்த மட்டும் எடுத்துக்கணும், மற்ற கிரகங்கள் எங்க இருக்காருங்கெல்லாம் பார்க்கக்கூடாது. பெண் ஜாதகத்தின் லக்னாதிபதி சனி ஆண் ஜாதகத்தின் 7ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகணும். சனி 7ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகணும். இப்போ சனி இருக்கும் இடம் 8ஆம் வீட்டில் இருக்கார். இப்போ அது மேட்டர் இல்லை. அந்த சனி இருக்கும் நட்சத்திரம் பாருங்க, கிரக பாதசாரத்தில் சனி இருக்கும் நட்சத்திரம் ஆயில்யம். ஆயில்யம் என்பது புதனோட நட்சத்திரம். அந்த புதன் லக்னத்திற்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ பெண் ஜாதகத்தினுடைய லக்னாதிபதி சனி ஆண் ஜாதகத்தின் 7ஆம் வீட்டு அதிபதியான புதனோட நட்சத்திரத்திலேயே இருக்கார். அதனால இந்த ஒரு ரூல் என்ன ஆச்சு? மேட்ச் ஆச்சு. அடுத்தது பெண் ஜாதகத்தின் 2ஆம் வீட்டுக்கு அதிபதி சனி ஆண் ஜாதகத்தினுடைய 2ஆம் வீட்டுக்கு தொடர்பாகணும். எங்க வருது? இங்க பாருங்க, தனுசு லக்னம், இதனுடைய 2ஆம் வீடு மகரம், இதன் அதிபதி யாரு? சனி. அப்போ இந்த 2ஆம் வீட்டுக்கு அதிபதி சனியே தான் இந்த ஜாதகரினுடைய 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவே இருக்கார். அடுத்தது இங்க பாருங்க, பெண் ஜாதகத்துல லக்னத்திற்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். இந்த சுக்கிரன் ஆண் ஜாதகத்தினுடைய 5ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகணும். எளிமையா பார்த்தா கனெக்ட் ஆகல. ஆனா இந்த செவ்வாய் இருக்கு இல்லையா, இந்த செவ்வாய் ஆண் ஜாதகத்தின் 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் என்ன பண்றாரு? தனது 7ஆம் பார்வை மூலமாக சுக்கிரனோட வீட்டை பார்க்கிறார். அதாவது பெண் ஜாதகத்தினுடைய 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன், ஆண் ஜாதகத்தினுடைய 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் கனெக்ட் ஆகணும். எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னா, ஆண் ஜாதகத்தின் 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனோட வீட்டை பார்க்குது. அந்த சுக்கிரனுடைய வீடு என்பது பெண் ஜாதகத்தினுடைய 5ஆம் வீடு. சுக்கிரனுடைய வீடாகவும் இருக்கு,
5ஆம் வீடாகவும் இருக்கு. இங்க இந்த ஆண் ஜாதகத்திலே அதே மாதிரி லக்னத்துக்கு 5 கூடிய செவ்வாய் பெண் ஜாதகத்தின் 5ஆம் இடம் என்கிற ரிஷபத்தை பார்க்குது. அப்போ பெண் ஜாதகத்தின் 5ஆம் வீட்டு அதிபதிக்கும் ஆண் ஜாதகத்தினுடைய 5ஆம் வீட்டு அதிபதிக்கும் கனெக்ட் ஆனதாக நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது லாஸ்ட், பெண் ஜாதகத்தினுடைய 10ஆம் வீட்டுக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். இந்த சுக்கிரன் ஆண் ஜாதகத்தினுடைய 4ஆம் வீட்டோட தொடர்பு ஏற்படுத்திக்கணும். இந்த சுக்கிரன் வந்து ஆண் ஜாதகத்தினுடைய 4ஆம் வீட்டோட தொடர்பு ஏற்படுத்தணும். 4ஆம் வீட்டுக்கு அதிபதி யாரு? குரு. இந்த குரு இருக்கிறது எங்க? சுக்கிரனோட வீட்டிலேயே இருக்கு. இப்படி இருந்தாலும் இந்த பெண் ஜாதகத்தின் 10ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனும் ஆண் ஜாதகத்தின் 4ஆம் வீட்டு அதிபதியான குருவும் கனெக்ட் ஆனதா எடுத்துக்கணும். அப்ப இப்படி சொல்லப்பட்ட இந்த 4 விதிகளும் ஆண் ஜாதகத்திலிருந்து பெண் ஜாதகத்திற்கும் வயசு வருஷா பெண் ஜாதகத்திலிருந்து ஆண் ஜாதகத்திற்கும் பொருந்தி வர்றதை பார்க்க முடியுது. அடுத்தது, இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு பர்டிகுலர் டேட்ல கல்யாணம் ஆகுது. அந்த பர்டிகுலர் டேட்ல ஏன் கல்யாணம் ஆகுது, அதாவது ஆணுக்கு கிட்டத்தட்ட 39-40 வயசு இருக்கும். அந்த வயசுல ஏன் கல்யாணம் ஆகுது அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம் வாங்க. இப்போ ஸ்க்ரீன்ல பார்க்குறது நம்ம பார்த்த ஆணினுடைய ஜாதகம், அதுக்கப்புறம் பெண்ணினுடைய ஜாதகம். இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு பர்டிகுலர் டேட்ல கல்யாணம் ஆகுது. நம்ம டேட்டு கொடுக்கல, பட் இது உண்மையான அவங்களுடைய மேரேஜ் டேட். இந்த பர்டிகுலர் டேட்ல இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்றதுக்கு சிஆர்பி மெத்தட்ல சில ரூல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த ரூல்ஸ் இவங்க 2 பேர் ஜாதகத்தில் எப்படி பொருந்தி வருதுன்னு பார்ப்போம். இந்த ரூல்ஸ் வந்து வெறும் ஆணுக்கு மட்டும் இருந்தால் இந்த திருமணம் நடக்காது. அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணுக்கும் அந்த அந்த சிஆர்பி மெத்தட்ல இருக்கிற விதிகள்லாம் மேட்ச் ஆகணும். அந்த எப்படி மேட்ச் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ இது வந்து ஆண் ஜாதகம். இந்த ஆண் ஜாதகத்தினுடைய 7ஆம் வீட்டுக்கு அல்லது அந்த 7ஆம் வீட்டு அதிபதி யாரு? புதன். அந்த புதன் இருக்கிற இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துக்கு, இந்த 2 இடத்துக்கு கோச்சாரத்தில் இருக்கிற 5 கிரகங்களினுடைய தொடர்பு வரணும். என்னென்ன 5 கிரகங்கள்? ஃபர்ஸ்ட் வந்து சனி, 2வது குரு, 3வது செவ்வாய், அடுத்தது சுக்கிரன், அடுத்து லாஸ்ட் வந்து சந்திரன். இந்த 5 கிரகங்களுடைய தொடர்பு, இந்த 5மே கோச்சார கிரகங்கள். இந்த 5 கோச்சார கிரகங்களுடைய தொடர்பு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் ஆணுக்கு கல்யாணம் நடக்கும். அதே 5 கிரகங்களுடைய தொடர்பு இந்த பெண் ஜாதகத்திலே வரணும். அது இப்போ 2வது பார்ப்போம். இங்க பாருங்க, கோச்சார கிரகங்கள்ல திருமணத்தன்னைக்கு சனி எங்க இருக்கு? விருச்சிகத்துல இருக்கு. இங்க போடுவோம், உங்களுக்கு புரியிருக்கா? அங்க எழுதுறேன் நான். கோச்சாரத்துல இருக்கிறது சனி வந்து விருச்சிகத்துல இருக்கு. கோச்சாரத்துல குரு எங்க இருக்கு? கடகத்துல இருக்கு. இங்க போடுறேன். அடுத்தது கும்பத்துல செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் இருக்கு. செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் 3 கிரகங்களும் இங்க இருக்கு. இங்க பாருங்க, ஆண் ஜாதகத்தினுடைய லக்னத்திற்கு 7ஆம் இடம் மிதுனம், இதன் அதிபதி புதன் வந்து விருச்சிகத்தில் இருக்கு. கோச்சார இந்த சனி அந்த 7ஆம் வீட்டு அதிபதி மேலேயே டிராவல் பண்றாரு. ஸோ ஒரு ரூல் மேட்ச் ஆகுது. அடுத்தது பாருங்க, குரு இருக்கு பாருங்க. இந்த குரு என்ன பண்றாருன்னா தனது 5ஆம் பார்வை மூலமாக இந்த புதனை பார்க்கிறார். 5ஆம் பார்வை மூலமாக புதனை பார்க்கிறார். மேலும் இன்னொன்னு பாருங்க, இந்த கோச்சார குரு இருக்கும் நட்சத்திரம் ஆயில்யம். கோச்சார குரு இருக்கும் நட்சத்திரம் ஆயில்யம். அதாவது என்ன அர்த்தம்? புதனோட நட்சத்திரத்துல கோச்சார குரு டிராவல் பண்ணுது. அப்ப இந்த குரு இருக்கும் நட்சத்திரம் ஆயில்யம். ஆயில்யம்ங்கிறது 7வது வீட்டுக்கு அதிபதியான புதனோட நட்சத்திரம். அப்ப இந்த குருவினுடைய தொடர்பு எங்க வந்துருச்சு? 7ஆம் வீட்டுக்கு வந்துருச்சு. அடுத்தது 3 கிரகம் இருக்கு. இந்த சனியும் குருவும் கனெக்ட் ஆயிட்டாங்க. அடுத்து செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் எப்படி இந்த புதனோட கனெக்ட் ஆகுறான்னு பார்க்கலாம். இப்போ நார்மலான மெத்தட்ல பார்க்கும்போது இந்த செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் இந்த 3 கிரகமே எங்க கனெக்ட் ஆகல? 7ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகல. ஏன்னா
ஆயில்யத்தில் இருந்ததுனால குரு கனெக்ட் ஆயிடுச்சு. நேரடியாக சனி புதனோட இருந்தது. இவங்க 3 பேரும் தனியா இருக்காங்க கும்பத்துல. 7ஆம் வீட்டதிபதி எங்க இருக்காரு? விருச்சிகத்துல இருக்காரு. அப்ப இந்த இடத்துல தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன், வதம் நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளும் அப்படின்ட்டு. இது வரைக்கும் அந்த வதம்ங்கிறது எங்க பயன்படுத்துறாங்க? ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருத்தம் பார்க்கும்போது திருமண காலத்துல ஆண் அவருடைய ஜாதகத்துல சந்திரன் இருந்த நட்சத்திரத்திற்கும் பெண்ணோட ஜாதகத்துல அவங்க சந்திரன் இருந்த நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் வதம் வைனாசி பார்க்குறாங்க. பட் இப்போ என்ன புதுசாக கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட நபரோட ஜாதகத்துல வதம் நட்சத்திரத்தில் இருக்கும் கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளும். அதுக்கடுத்து ஒரு ஸ்டேஜ் என்ன டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா, பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற பிளானட்டும் கோச்சாரத்தில் இருக்கிற பிளானட்டும் வதத்துல டிராவல் பண்ணும்போது கனெக்ட் ஆகிருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ அதுதான் இங்க வந்து நம்ம பார்க்க போறோம். இது இவருக்கு திருமணமான நாளில் இந்த புதன் பாருங்க இருக்கும் நட்சத்திரம் கேட்டை. ஆண் ஜாதகத்துல 7ஆம் வீட்டுக்கு புதன் இருக்கும் நட்சத்திரம் கேட்டை. இந்த செவ்வாய் கோச்சாரத்தில் இருக்கிற செவ்வாய் என்ன நட்சத்திரத்தில் இருக்கு பாத்தீங்கன்னா, இங்க சதயத்துல இருக்கு. எங்க இருக்கு? சதயத்துல இருக்கு. சுக்கிரன் பாருங்க எங்க இருக்குன்னு, அவிட்டத்துல இருக்கு. சந்திரன் பாருங்க அவரும் சதயத்திலே இருக்காரு. கொஞ்சம் பொறுமையா பார்க்கணும், அவசரப்பட்டா புரியாது. இது நியூ மெத்தட் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ இந்த ஆண் ஜாதகத்தினுடைய 7ஆம் வீட்டு அதிபதி புதன் இருக்கிறது இங்க விருச்சிகத்துல இருக்கு. விருச்சிகத்துல இருக்கும் நட்சத்திரம் கேட்டை. இங்க பாருங்க, கேட்டையிலிருந்து எண்ணிவாங்க. கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம். சதயம்ங்கிறது 7ஆவது நட்சத்திரம். 7ஆவது நட்சத்திரத்துல வர்ற கிரகத்தோடு, அதாவது பிறந்த ஜாதகத்திலையும் 7ஆவது நட்சத்திரத்துல இருக்கிற பிளானட்டோட இந்த புதன் கனெக்ட் ஆகும். அதே புதன் கோச்சாரத்துல திருமண நாளன்று இருக்கிற கோச்சாரத்துல இருக்கிற செவ்வாய், சந்திரன் இது மாதிரி 7ஆவது நட்சத்திரத்தில் இருந்தால் கனெக்ட் ஆகும். இதுதான் வந்து நான் புதுசாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இது ஏதாவது புத்தகத்தில் போய் தேடி பார்த்தீங்கன்னா இருக்காது. இது நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறதுனால இது எல்லாமே என்னுடைய யூடியூப் சேனலில் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கு. இது நீங்கள் ஏதாவது பரீட்சை செஞ்சு பார்க்கணுன்னா உங்கள் கையில் இருக்கிற ஜாதகத்தை திருமண நாளோட அல்லது பிறந்த ஜாதகத்திலேயே எடுத்து அவங்க ஜாதகத்தில் 7ஆவது நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கா அப்படின்லாம் எடுத்து நீங்கள் பாருங்கள். அதற்கான பலன் வேற. இப்போ இங்கே பார்க்கறது தொடர்பு மட்டும்தான் நான் பார்க்குறேன். 7ஆம் வீட்டு அதிபதி புதன் எங்க இருக்கு? நட்சத்திரம் கேட்டை. கேட்டையில் இருக்கிற இந்த புதனும் சதயத்தில் இருக்கிற இந்த செவ்வாயும் சதயத்தில் இருக்கிற சந்திரனும் புதனோடு கனெக்ட் ஆகிக்கும். அப்ப என்ன ஆகுது? இங்க நம்ம பார்த்ததுல செவ்வாய் கனெக்ஷன் வந்துருச்சு, சந்திரன் கனெக்ஷன் வந்துருச்சு. பாக்கி இருக்கிறது எது? இந்த சுக்கிரன். அப்ப சுக்கிரன் எப்படி 7ஆம் வீட்டு அதிபதியோட கனெக்ட் ஆகுதுன்னா, இதுக்கு அடுத்து சிஆர்வி மெத்தட்ல இன்னொன்னு இருக்கு கண்டுபிடிச்சது. என்னன்னா, செவ்வாயோட வீட்டில் இருக்கிற புதனும் பாருங்க, செவ்வாயோட வீட்டில் இருக்கிற புதனும் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கிற சுக்கிரனும் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கிற சுக்கிரனும் கனெக்ட் ஆகிக்குவாங்க. இதெல்லாம் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். பட் இதெல்லாமே நான் ஒரு 2500 ஜாதகங்களுக்கு மேலே, கிட்டத்தட்ட 2700 ஜாதகங்களை தனித்தனியாக வேறு வேறு தலைப்புகள் ஆய்வு செய்யும் போது கிடைத்த ஒரு மிகப்பெரிய ரகசியம். இது வந்து மூல நூல்கள் இருக்கான்னு தேடி பார்த்தீங்கன்னா இருக்காது. பட் அங்கே என்ன இருக்கு? வதம் நட்சத்திரம், வேதை நட்சத்திரம், வைனாசி நட்சத்திரம் இருக்கு. அது எதுக்கு பயன்படுத்தினாங்க? ஆண் பெண் பொருத்தம் பார்க்குற பயன்படுத்தினாங்க. வேற வேற ஜாதகத்தில் இருக்கிற சந்திரனுக்கு மட்டும் பார்த்தாங்க. இப்போ இது எப்படி ஒரு தனிநபருடைய ஜாதகத்துல அவர் பிறந்த பிறப்பு ஜாதகத்திற்கும் திருமணத்தன்று இருக்கிற கோச்சார கிரகத்திற்கும் தொடர்பாகுது. கோச்சார கிரகங்கிறது என்னங்க? திருமண நிமிஷத்தை ஒரு குறிச்சு வச்சுட்டு ஒரு ஜாதகமா போட்டா அது திருமண ஜாதகம்னு வச்சுக்கங்க. அப்படி இருக்கும்போது இந்த 7ஆம் வீட்டு அதிபதி புதனும் மற்ற கிரகங்களும் கனெக்ட் ஆகிறத பார்க்க முடிஞ்சிச்சு. இப்ப இந்த திருமணத்தன்னைக்கு இவருக்கு மட்டும்தான் இருக்குமானா இல்லை. இதே பிளானட்டரி பொசிஷன் இந்த பெண்ணோட ஜாதகத்திலையும் வரணும். அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இங்க இந்த பெண் பிறந்திருக்கிற லக்னம் பாருங்க, மகர லக்னம். 7ஆம் வீடு கடகம், இதன் அதிபதி சந்திரன். சந்திரன் எங்க இருக்காரு? இங்க இருக்காரு. அப்போ இங்க ஏற்கனவே ஃபில் பண்ண மாதிரி
என்ன பண்ணலாம், இந்த திருமணத்தன்னைக்கு இருக்கிற கோச்சாரத்தில் இருக்கிற இங்கே மார்க் பண்ணி காமிச்சிருக்கிற குரு, சனி, சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், இவங்க 5 பேரும் அங்கே ஃபில் பண்ணலாம். இங்கே ஏற்கனவே நம்ம இந்த மாப்பிள்ளையோட ஜாதகத்தில் மார்க் பண்ண மாதிரி குரு எங்கே இருக்கு, இங்கே குரு இங்கே இருக்கு, சனி பகவான் இங்கே இருக்காரு, சனி பகவான் விருச்சிகத்தில் இருக்காரு, செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் எங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க. செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் இங்க இருக்காங்க, அதாவது கும்பத்தில் இருக்காங்க. இப்போ இந்த 5 பிளானட்டும் முக்கியமாக சனி 2.5 வருஷத்துக்குள்ள அந்த திருமணத்தை சுட்டி காட்டும், அல்லது ஏழுக்குடையனுடைய நட்சத்திரத்தில் போகிற காலத்தில் அந்த ஒரு ஆண்டுக்கு சுட்டி காட்டும், 7ஆம் வீட்டை பார்க்குற காலத்தில் சுட்டி காட்டும், 7ஆம் வீட்டு அதிபதியோடு சேரும் காலத்திலையும் சுட்டி காட்டும். அப்போது இங்கே 7ஆம் வீட்லேயே கோச்சார குரு இருக்குது, அதனால இது ஒன்று மேட்ச் ஆகிடுச்சு. அடுத்தது சனி எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். டைரெக்டாக பார்க்கும்போது சனியோடைய தொடர்பு ஜாதகருடைய 7ஆம் வீட்டுக்கோ 7ஆம் வீட்டு அதிபதிக்கோ வரல. அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், கிரகங்கள் திரிகோண நட்சத்திரத்தில் இடம் மாறும், இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம். இடம் மாறும்னா நீங்கள் ஃபிசிக்ஸில் வர மாதிரி பிளானட் ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆகுது, அது எப்படி ரிவர்ஸில் வரும் அப்படி அந்த தாட்டுக்கு போகாதீங்க. ஒரு பிளானட்டு மூவ் ஆகிட்டு இருக்குன்னா அது 120 டிகிரியில் அதனுடைய கனெக்ஷனை வச்சுட்டே போகுது. இப்போ அஸ்வினியில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா மகத்தில் இருக்கிற சந்திரன் அஸ்வினியில் இருக்கிற கிரகத்தோடு தான் கனெக்ட் ஆகிக்கும். அடுத்தது பாருங்க, அந்த மகத்துக்கு அடுத்தது பூரம் நட்சத்திரத்துக்கு போகுதுன்னு வைங்களேன், சந்திரன் கோச்சரத்தில் அது என்ன பண்ணுன்னா பரணி நட்சத்திரம் மேசத்தில் இருக்கிற பரணியோட கனெக்ஷன் வச்சிருக்கும். அப்போது ஒவ்வொரு பிளானட் மூவ் ஆகும்போது 7ஆம் வீட்டை பார்க்குற மாதிரி 7ஆவது நட்சத்திரத்தோட கனெக்ட் ஆகிக்குது. அப்படிங்கிறது இந்த சிஆர்பி மெத்தடோடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி இந்த பெண் பிறந்த ஜாதகத்துல சந்திரன் இருக்கும் நட்சத்திரம் பாருங்க, பூராடம். அடுத்தது பிறந்த ஜாதகத்துல சனி இருக்கும் நட்சத்திரம் பாருங்க, பூரம். அப்ப சனி இருக்கும் நட்சத்திரம் பூரம், சந்திரன் இருக்கிறது பூராடம். இப்படி இருந்ததுன்னா இந்த சந்திரனை எங்க வச்சு பார்க்கலாம், சிம்மத்துல வச்சு பார்க்கலாம். இதுதான் சிஆர்பி மெத்தட்ல நான் கண்டுபிடிச்சிருக்கேன். சரி, இப்போ இதோடைய தொடர்பு அல்லது இது இருக்கும் இடமாகவே வச்சுக்கணுங்க. எங்க சிம்மத்துல சந்திரன் இருக்கிறத வச்சுக்கணும். ஏன், இந்த லக்னத்துக்கு 7 கூடையவன் ஆக்சுவலா பிறந்த நேரத்தில் இருக்கிறது தனுசுல, திரிகோண நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் இடமாற்றி வைத்து பார்க்கலாங்கிற அடிப்படையில் சிம்மத்தில் இருக்கு. இப்ப பாருங்க, இந்த சனி தனது 10ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்குது, செவ்வாய் 7ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்குது, சுக்கிரன் 7ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்குது. இந்த கோச்சார சந்திரனும் 7ஆம் பார்வையாக ஜனனகால ஜாதகத்தின் 7ஆம் வீட்டு அதிபதியை பார்க்குது. இப்போ நான் கொடுக்குற ஒவ்வொன்றுமே சிஆர்பி மெத்தடினுடைய விதிகளை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, கிரகங்கள் எப்படியெல்லாம் வேலை செய்யுது, இது தொடர்பான விஷயங்கள் இதற்கு முன்னாடி எந்த மூல நூல்களும் இல்லை. இப்போ நான் அடிக்கடி ஏன் இப்படியெல்லாம் இந்த மாதிரி மூல நூல்கள் இல்லைன்னு நான் யோசனை பண்ணி பார்க்கும்போது, பள்ளி பருவத்தில் படிக்கிறப்ப 100 மார்க் வாங்கினாலும் பாசு தான், 35 மார்க் வாங்கினாலும் பாசு தான். அப்போது 35 மார்க் வாங்கினா போதுன்னு நோக்கத்தில் போய் என்ன ஆயிடுச்சுன்னா, ஜோதிடம் 65% ஆவணங்களையும் அல்லது அதனுடைய விதிகளையும் கருத்துக்களையும் எங்கேயோ ஒரு காலகட்டத்தில் விட்டுட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம விட்டுட்டு வந்துட்டேங்கிற அந்த பழைய விஷயங்கள் தான் எனக்கு இறைவன் கொடுத்த வாசி யோகம் பயிற்சி செய்து இறைவன் கொடுத்த அந்த விவரங்களை நான் மட்டும் பயன்படுத்தக்கூடாதுன்ட்டு புக்கில் போட்டிருக்கேன். உங்களுக்கெல்லாம் புக்கு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை என்னைக்கு உங்களுக்கு கிடைக்குன்னு தெரியாதனால தான் இது மாதிரி ஒரு வீடியோவை ரொம்ப சிரத்தி எடுத்து உங்களுக்காக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த வதம் நட்சத்திரத்தில் கிரகங்கள் இணையும், வேதை நட்சத்திரத்தில் கிரகங்கள் இணையும், வைனாசி நட்சத்திரத்தில் கிரகங்கள் இணையும், திரியோண நட்சத்திரத்தில் அந்த கிரகங்களை இடமாற்றி வைத்து பார்க்கலாம். இந்த சந்திரன் சனி இருக்கிற பூரம் நட்சத்திரத்துக்கு போகுது அப்படின்னா இங்கே மேசத்துக்கு வருமானா மேசத்துக்கு வராது. ஒருவேளை சூரியன் பரணி நட்சத்திரத்தில் இருந்திருந்தா இந்த சந்திரன் நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம். சூரியன் இருக்கிறது பாருங்க அஸ்வினி நட்சத்திரம், அதனால இந்த சந்திரன் நீங்க வச்சு பார்க்க இயலாது. இது கிளியரா நீங்க புரிஞ்சுக்குங்க. அடுத்தது இந்த திருமண தேதியில இருக்கிற இந்த 5 கிரகங்களும்
இந்த ஆண் மற்றும் பெண் இவங்க 2 பேர்த்துக்கும் திருமண நாள்ல இருந்ததுனால தான் இவங்க 2 பேரும் திருமணம் பண்ண முடிஞ்சிச்சு. நேற்று கூட ஒரு திருநெல்வேலியிலிருந்து ஒரு ஒரு மேடம் ஃபோன் பண்ணி, நீங்கள் சொல்கிற மாதிரி 2 பொருத்தம் பார்க்க வந்த ஜாதகத்தில் இருக்குது, இவங்க 2 பேரும் உறுதியாக திருமணம் பண்ணிக்குவாங்களா அப்படின்னு அவங்க என்னை வந்து கேட்டாங்க. அப்போ நான் லேப்டாப்போட ஃப்ரீயாக இருந்ததுனால அந்த 2 ஜாதகத்தையும் கொடுங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னு வாங்கி பார்த்தேன். பார்க்கும்போது ஆண் ஜாதகத்தில் அவர் லவ் மேரேஜ் பண்ணணும்னு இருக்குது, பெண் ஜாதகத்தில் அரேஞ்சு மேரேஜ்னு வருது. அப்போ இந்த ஒரு விஷயத்தை கிராஸ் செக் பண்ணும்போது இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க. ஆணும் பெண்ணும் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த விதிகளின்படி இருந்தாலுமே லவ் மேரேஜுக்கும் இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். ஆணுக்கு லவ் மேரேஜ்னு இருந்து பெண்ணுக்கு லவ் மேரேஜ் இல்லை, அரேஞ்சு மேரேஜ்னா இந்த ரூல்கள், ஏதாவது இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் சொன்ன ரூல்கள் இருந்தாலும் அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த ஆணுக்கு பெண்ணுக்கு திசா புத்தி கோஆப்ரேட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணோட நேற்று திருநெல்வேலியிலேருந்து அனுப்புனாங்க இல்லையா, அந்த ஜாதகத்தில் பெண்ணோட ஜாதகத்தில் கோச்சார கிரகங்களும் 2, 5, 7க்கு சம்மந்தப்படுது. நடக்கிற திசா புத்தியும் 2, 5, 7க்கு சம்மந்தப்படுது. ஆனால் ஆணோட ஜாதகத்தில் திசா புத்தியும் கோஆப்ரேட் பண்ணல, கோச்சார கிரகங்களுடைய தொடர்பு மட்டும் வருது. அப்போ இங்கே எதெல்லாம் வரலைன்னு பார்த்தா ஆணுக்கு லவ் மேரேஜ்னு வருது, பெண்ணுக்கு அரேஞ்சு மேரேஜ்னு வருது. அப்போவே இந்த 2ம் பொருந்தாது. கோச்சார கிரகங்கள் 2 பேர்த்துக்கு சப்போர்ட் பண்ணுது. மூணாவதா திசா புத்தி காலங்கள் பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுது 2, 5, 7க்கு, ஆணுக்கு 2, 5, 7க்கு சப்போர்ட் பண்ணல. இந்த மாதிரி 4 விஷயங்களையும் வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா 4மே மேட்ச் ஆகணும், ஒன்னோட ஒன்று மேட்ச் ஆனால் மட்டும்தான் அந்த திருமணம் நடக்கும். 3 இருக்கு 1 இல்லைனாலும் அந்த திருமணம் நடக்காது. அப்படிங்கிறத இந்த டைம்ல மேடத்துக்காகவும் உங்களுக்காகவும் நான் வந்து சொல்லிக்கிறேன். அடுத்தது பாருங்க, இப்போ நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்குறது ஏற்கனவே பார்த்துட்டு வர ஆண் பெண் ஜாதகத்தில் ஆணோட ஜாதகத்தை பார்க்குறோம். இப்போ இந்த தம்பதிக்கு வந்து திருமணமாகி 10 ஆண்டுகளாக குழந்தை இல்லை. குழந்தை இல்லைங்கிறதுக்கான ரூல் சிஆர்பி மெத்தடில் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன அப்படின்னு இங்கே பாருங்கள், சைடில் காட்டியிருக்கேன். அதாவது சூரியனுக்கு செவ்வாய் சனி தொடர்பு, குருவிற்கு செவ்வாய் சனி தொடர்பு, லக்னத்திற்கு 5ஆம் வீட்டிற்கு செவ்வாய் சனி தொடர்பு. இப்போ இது பார்த்தீங்கன்னா 6 விதிகள் சொல்கிற மாதிரி இருக்குது. இது நினைவில் வச்சுக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஈஸி தான். சூரியனுங்கிறது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம், அதாவது புத்திரஸ்தானத்தை காமிக்குது. அந்த இடத்துக்கு செவ்வாய் சனியோட தொடர்பு வரணும். ஏன் செவ்வாய் சனி எடுக்கிறேன்னா, சேய் சனி இருவர் சேர நோக்க இடம்பால் அப்படின்னு ஒரு ஜோதிட பாட்டு இருக்கு. அப்போ செவ்வாய் சனி சேர்ந்து ஒரு இடத்துக்கு தொடர்பு வரும்போது அந்த இடத்த கெடுக்குது அப்படிங்கிறது யதார்த்தம். வெறும் லக்னத்துக்கு 5ஆம் இடம் ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் எடுக்காம இதெல்லாம் ரிசர்ச் பண்ணும்போது கிடைச்ச விதிகள். இங்க காலபுருஷனுக்கு 5ஆம் இடங்கிற சிம்மத்துக்கு, அதாவது சூரியனுக்கு செவ்வாய் சனி தொடர்பு. அப்போ குரு எதுக்கு வர்றாரு? குருங்கிறத புத்திரக்காரகன். இப்போ புத்திரக்காரனுக்கு செவ்வாய் சனி தொடர்பு வரும்பொழுது என்ன ஆயிருது? புத்திர தடையை ஏற்படுத்துது. அதோட மட்டும் இல்லாம லக்னத்திற்கு 5ஆம் வீட்டிற்கு 5ஆம் வீட்டு அதிபதிக்கு செவ்வாய் சனி தொடர்பு வரணும். இது ஒரு 2 ரூல். அடுத்தது ராகு நின்ற நட்சத்திரத்திற்கு, ராகு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்கு வதம் வைநாசிகம் வேதையில ஏதாவது ஒரு கிரகம் இருக்குது. இப்போ இந்த விதியெல்லாம் இருக்குன்னு வைங்களேன், இந்த விதியெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது. அப்போ இந்த ஆணுக்கு மட்டும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு இருந்து பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இருந்து குழந்தை பிறந்துருச்சுன்னா அதனுடைய உள்ள அர்த்தம் என்னங்கிறது உங்களுக்கே புரியும். பட் இறைவன் என்ன பண்ணுவாருன்னா மோஸ்ட்லி அதாவது புத்திரபாக்கியம் இல்லாத ஆணும் புத்திரபாக்கியம் இல்லாத பெண்ணும் தான் இறைவன் சேர்த்து வைப்பார். இப்போ பாருங்க, முதல் ரூல் இந்த ஆண் ஜாதகத்தில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். சூரியன், அதாவது சிம்மத்திற்கு, சிம்மம்ங்கிறது இந்த வீடு சிம்மம், இந்த வீட்டுக்கு செவ்வாய் சனி கனெக்ஷன் வரணும். இந்த வீட்டின் அதிபதி யாரு? சூரியன். அவர் எங்க இருக்காரு? செவ்வாயோட வீட்டுல செவ்வாயோட சேர்ந்தே இருக்கிறார். அதனால என்ன ஆயிருது? சிம்மத்திற்கு செவ்வாய் தொடர்பு வந்ததா எடுத்துக்கணும். அடுத்தது அந்த சிம்மத்தின் அதிபதியான சூரியனுக்கு சனி தொடர்பு வரணும். இப்போ நட்சத்திர பாதசாரத்தில் பாருங்க, சூரியன் இருக்கிறது அனுசம் நட்சத்திரத்துல இருக்கு. அனுசம் என்பது சனியோட நட்சத்திரம். அப்போ இந்த இடத்துக்கு செவ்வாயும் சனியும் தொடர்பு ஏற்படுத்திட்டாங்க.
அடுத்தது குருவிற்கு செவ்வாய் சனி தொடர்பு வரணும். குருங்கிறது எங்க இருக்கு? இங்க ரிஷபத்துல இருக்கு. செவ்வாய் பார்க்கிறார். அதனால என்னாச்சு? அந்த குருவிற்கு செவ்வாய் தொடர்பு வந்துருச்சு. இப்ப குருவுக்கு சனி தொடர்பு வரணும். சனி எங்க இருக்குன்னு பாருங்க. சனி ஆயில்யம் நட்சத்திரத்துல இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்துல இருக்கு. குரு பாருங்க, குரு இருக்கிறது கார்த்திகை நட்சத்திரம். குரு இருப்பது கார்த்திகை நட்சத்திரம். இப்ப இந்த சனிக்கும் குருவுக்கும் நியாயமா பார்த்தா 3ஆம் பார்வையை இங்க பார்க்கும், 7ஆம் பார்வை இங்க பார்க்கும், 10ஆம் பார்வை இங்க பார்க்கும். அப்போ 11ஆம் இடத்துல இருக்கிற குருவுக்கு சனிக்கு கனெக்ட் ஆகாது. ஒருவேளை இது புனர்வூச நட்சத்திரத்துல இருந்தா கூட குருவோட கனெக்ட் ஆச்சுன்னு எடுத்துக்கலாம். பட் இப்ப 2 பேரும் எப்படி கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா, கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வந்தீங்கன்னா கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்வூசம், பூசம், ஆயில்யம். இப்ப கார்த்திகையிலிருந்து 7வது நட்சத்திரம் ஆயில்யம். இந்த மாதிரி இருந்ததுன்னா இது 2 கிரகங்களும் கனெக்ட் ஆயிக்கும். அப்ப என்ன ஆகுது? குருவிற்கு செவ்வாய் பார்வையும் சனியுடைய தொடர்பும் ஏற்படுது. அப்ப இந்த 2 விதி மேட்ச் ஆச்சு. அடுத்தது லக்னத்துக்கு 5ஆம் வீட்டிற்கு செவ்வாய் சனி தொடர்பு வரணும். லக்னத்திற்கு 5ஆம் இடம் பாருங்க, மேஷம். இதனுடைய அதிபதி யாரு? செவ்வாய். இந்த செவ்வாயோடைய தொடர்பு டிஃபால்ட்டா செவ்வாயோட தொடர்பு அப்படியே வந்துருது. ஏன்னா செவ்வாயோட வீடா இருக்கிறதுனால 5ஆம் வீட்டுக்கு செவ்வாய் தொடர்பு வந்தாச்சு. இந்த செவ்வாய் இருக்கிற நட்சத்திரம் கிரக பாசாரத்தில் பாருங்க, அனுசத்துல இருக்கு. அனுசம் என்பது சனியனுடைய நட்சத்திரம். அப்போ லக்னத்திலிருந்து 5ஆம் வீட்டிற்கு செவ்வாயோட வீடுகிறனால செவ்வாய் தொடர்பும், செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் அனுசங்கிறதுனால சனியோட தொடர்பும் வந்துடுது. இப்போ இது எல்லா விதிகளும் மேட்ச் ஆயிடுச்சு. பாக்கி இருக்கிறது ராகு என்ற நட்சத்திரத்திற்கு வதம், வைநாசிகம் அல்லது வேதை நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்க வேண்டும். எப்படின்னு பார்த்தா பாருங்க, ராகு இருக்கிற நட்சத்திரம் சுவாதி. ராகு இருக்கிற நட்சத்திரம் சுவாதி. சுவாதி நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரம் கிளாக் வைஸ்லயோ ஆன்டி கிளாக் வைஸ்லயோ சுவாதி, விசாகம், மனசும், கேட்டை, மூலம், புராடம், உத்திராடம். உத்திராடத்துல கிரகம் இருக்கா? இல்ல. உத்திராடத்துல கிரகம் இல்ல. மாந்தி இருந்தாலும் எடுத்துக்கலாம், லக்ன புள்ளி இருந்தாலும் எடுத்துக்கலாம். உத்திராடத்துல இல்ல. அடுத்தது சுவாதிக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல, அதாவது 22வது நட்சத்திரம் அப்படிங்கிற வைநாசி நட்சத்திரத்தில் இருக்கனா, சுவாதிக்கு வைநாசிக எதுன்னா இந்த சனி இருக்கிற ஆயில்யம். பாருங்க, 22ங்கிறது சுவாதியிலிருந்து எண்ணி வந்தா 22ன்னு வரும். இப்படி போய் வந்தா 22ன்னு வரும். ஆயில்யத்திலிருந்து வந்தீங்கன்னா 7ன்னு வரும். பாருங்க, ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி 7வது நட்சத்திரமாக வருது. இப்போ ராகு என்ற நட்சத்திரத்திற்கு வைநாசி நட்சத்திரத்துல கிரகம் இருக்கிறதுனால இந்த 7 விதிகளும் பொருந்தி வருது. இந்த 7 விதிகளும் யாருக்கு இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு என்ன வைத்தியம் பண்ணாலும், எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த பிறப்புல அவர் குழந்தை இல்லை அப்படிங்கிறது உறுதியா நான் சொல்றேன். நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை பார்த்துருக்கேன். அதை இங்க பார்த்ததுனாலதான் உங்களுக்காக நான் உதாரணத்தோட எடுத்து உங்களுக்கு விளக்குறேன். இது அந்த ஆண் மேரேஜ் பண்ண பெண், இவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்கான விதி ஏற்கனவே இங்க சொன்ன இந்த 7 விதிகளும் இவங்க ஜாதகத்தில் இருக்க நம்ம பார்க்க போறோம். முதல் விதி என்ன அப்படின்னா, இந்த சிம்மத்துக்கு செவ்வாய் சனியோட தொடர்பு வரணும். சிம்மத்துக்கு வரணும், இல்லைன்னா சிம்மத்தினுடைய அதிபதியான சூரியனுக்கு வரணும். இதனுடைய அதிபதி யாரு? சூரியன். சூரியன் எங்க இருக்கு? மேசத்துல இருக்கு. மேசம் என்பது யாருடைய வீடு? செவ்வாயோட வீடு. அதனால செவ்வாய் தொடர்பு வந்திருக்கு. சனி எங்க இருக்காரு? அங்கேயே இருக்கிறார். அப்ப சிம்மத்துக்கு செவ்வாய் மற்றும் சனியினுடைய தொடர்பு கிடைச்சிருச்சு. அடுத்தது புத்திரக்காரகன் குரு. குரு எங்க இருக்காரு? இங்க இருக்காரு. இவருக்கு செவ்வாய் சனி தொடர்பு வரணும். இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா குரு என்ன பண்றாரு? தனது 9ஆம் பார்வை மூலமாக செவ்வாயை பார்க்கிறாரு. அதனால செவ்வாய் தொடர்பு கிடைச்சிருச்சு. அப்ப செவ்வாய் தொடர்பு கிடைக்கும் போது குருக்கு எப்படி சனி தொடர்பு வருதுன்னு பார்ப்போம். குரு இருக்கிற நட்சத்திரம் எது? பூசம். பூசம் என்பது சனியினுடைய நட்சத்திரம். அதனால குரு ஆனவர் 9ஆம் பார்வையா யாரை பார்க்கிறாரு? செவ்வாயை பார்க்கிறாரு. அமர்ந்த நட்சத்திரம்
பூசம் அது சனியினுடைய நட்சத்திரம். அதனால இந்த செவ்வாயும் சனியும் குருவிற்கு தொடர்பு கொடுக்கின்றார்கள். அடுத்தது லக்னத்திற்கு 5ஆம் இடத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு வரணும். எப்படி வருதுன்னா, இதனுடைய அதிபதி யாரு? சுக்கிரன். இந்த சுக்கிரன் எங்க இருக்காரு? இங்க இருக்காரு, மீனத்துல இருக்காரு. அப்ப சனி எந்த நட்சத்திரத்துல இருந்து பாருங்க, சனி இருக்கும் நட்சத்திரம் பூரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். பூரம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அதாவது இந்த 5ஆம் வீட்டு அதிபதியினுடைய நட்சத்திரம். அதுலதான் யார் உட்கார்ந்துருக்காங்க? சனி உட்கார்ந்துருக்காரு. அடுத்து இந்த வீட்டு அதிபதி சுக்கிரன் செவ்வாயோடைய டைரக்டா கனெக்ட் ஆயிருக்காரு. அப்ப இந்த வீட்டுக்கு என்ன வந்துருச்சு? செவ்வாயும் கனெக்ஷன் வந்துருச்சு. செவ்வாய் சனி வந்தாச்சு. அப்போ லக்னத்துக்கு 5ஆம் வீட்டுக்கும் புத்திர காரகன் குருவிற்கும் காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற சிம்மத்திற்கு அல்லது சிம்மத்தினுடைய அதிபதிக்கு சனியனுடைய தொடர்பும் செவ்வாயினுடைய தொடர்பும் வந்ததை பார்க்க முடியுது. பாக்கி இருக்கிறது ராகு என்ற நட்சத்திரத்திற்கு வதம் வைநாசியத்துல கிரகம் இருக்கான்னு பார்க்கணும். இங்க பாருங்க, ராகு இருக்கும் நட்சத்திரம் பூரம். பூரம் நட்சத்திரத்தினுடைய வேதை நட்சத்திரம், அதுக்கு இங்க டாட் பண்ணி காட்டியிருக்கேன். வேதை நட்சத்திரம் உத்திரட்டாதி. வேதை நட்சத்திரம் உத்திரட்டாதி. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் யார் இருக்கா? புதன் இருக்கு. அதாவது ராகு நின்ற நட்சத்திரம் பூரம். இந்த பூரம் நட்சத்திரத்தின் வேதை நட்சத்திரம் உத்திரட்டாதி. அந்த உத்திரட்டாதியில் யார் இருக்கா? புதன் இருக்கார். அதனால இந்த வேதை நட்சத்திரத்துல கிரகம் இருக்கிறதுனால இந்த விதியும் என்ன ஆகுது? மேட்ச் ஆகுது. இந்த 7 விதியும் யார் ஜாதகத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை இல்லை. இப்போ குழந்தை இல்லாததுக்கு பாட்டோ அல்லது ஏதாவது ஒரு விதியோ இருந்ததுன்னா அந்த விதி நம்ம கையில் இருக்கிற 100க்கு மேற்பட்ட ஜாதகங்கள் எடுத்தாலும் அந்த விதி அப்படியே பொருந்தி வரணும். இந்த ஜாதகத்திற்கு இந்த விதி, அடுத்த ஜாதகத்திற்கு அடுத்த விதி அல்லது அடுத்த பாட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸ்டாண்டர்டான ஒரு ரூல் இருக்கணும். அந்த ரூல் எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு புத்திரபாக்கியம் இல்லைன்னு சொல்லணும். இது எந்த மாற்றமும் இருக்காது, உறுதியா சொல்றேங்க. ஒருவேளை பிறந்த ஜாதகத்தினுடைய லக்னம் தவறாக இருந்து அல்லது பிறந்த தேதி ஏதாவது தவறாக இருந்து அதுல போய் இந்த மேட்ச் ஆகல குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு நம்ம ரூல் மேல சந்தேகப்படாதீங்க. ஏன்னா ஜாதகங்கள் வந்து 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற ஜாதகங்கள்லாம் வந்து தவறு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விதியெல்லாம் கரெக்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த ஆண் ஜாதகமும் பெண் ஜாதகமும் மன ஒற்றுமை இல்லாமல் 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க. ஆண் வந்து விவாகரத்து கேட்குறாரு, பெண் வந்து விவாகரத்து கொடுக்க மறுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து 47 வயசாவது, உங்களோட 10 ஆண்டுகள் ட்ராவல் பண்ணிட்டேன், எனக்கு ஜீவனாம்சம் அப்படிங்கிற மெயின்டெனன்ஸுக்கு ஒரு பெரிய தொகையை கேட்குறாங்க. அந்த பெரிய தொகையை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து டிவோர்ஸ் கொடுத்துட்றேன், அதுக்கடுத்து உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு அவங்க ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் டிவோர்ஸுக்கு போகிறதுக்குன்னு சொல்லி என்ன காரணம் அப்படின்னா, நான் 2 இயர்ஸ் முன்னாடி எழுதின ஜோதிட புக்லேயே அதெல்லாம் இருக்குது, ஆல்ரெடி போட்ட வீடியோடு இருக்குது. அந்த விதிகள் இந்த ஜாதகத்தில் எப்படி பொருந்து வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஜாதகம் வந்து ஆணோட ஜாதகம். இந்த ஜாதகம் வந்து ஆணோட ஜாதகம். இந்த ஆண் ஜாதகத்தில் விவாகரத்துக்குன்னு சொல்லி போட்ட ரூல்ஸ்லாம் இங்கே இருக்குது. இந்த ரூல்ஸ் என்ன? 5 ரூல்ஸ் இருக்குது. இந்த 5 ரூல்ஸ் யாருக்கு இருக்கோ அவங்க வாழ்க்கையில் விவாகரத்து வந்துடும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்போ இவங்க விவாகரத்துக்கு போகிறதுக்கு என்ன காரணம்னு பார்க்குறோம். இது வந்து ஆணோட ஜாதகம். இவருக்கு 1வது ரூல் என்ன? 7க்கு செவ்வாய் தொடர்பு. ஏன் செவ்வாய் 7ஆம் வீட்டுக்கு தொடர்பு வருது, பிரிவினை கொடுக்குது அப்படின்னா, செவ்வாய் என்பது கட் பண்ணக்கூடியது, பிரிக்கக்கூடியது, வெட்டக்கூடியது அப்படிங்கிறதுக்கு நம்ம மீனிங் எடுத்துக்கணும். இந்த ஜாதகர் பிறந்திருக்கிற லக்னம் பாருங்க, தனுசு லக்னம். லக்னத்துக்கு 12ல செவ்வாய் இருக்கு. செவ்வாய் கூடயே 7ஆம் வீட்டு அதிபதி இருக்கிறார். இது ஒரு காரணம். இன்னொரு முக்கியமான காரணம், 7ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்குது. யாரு ஜாதகமா இருந்தாலும் சரி, 7ஆம் வீட்டை செவ்வாய் பார்த்தா கணவன் மனைவி பிரிவினைக்கான முக்கியமான விதியாக எடுத்துக்கணும். சிலர் வந்து ஒற்றுமையா இருப்பாங்க, ஆனா அவங்க அந்த பெண்ணோட கழுத்துல மாங்கல்யம் இருக்காது. அல்லது 2 பேர் ஒற்றுமையா இருப்பாங்க, கணவன் அமெரிக்காவில் இருப்பாரு அல்லது மிலிட்ரியில வேலை செய்வார் அல்லது வேற ஒரு மாநிலத்தில் இருப்பார். மந்த்லி ஒன்ஸோ 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ வருஷத்துக்கு ஒருக்கையோ வீட்டுக்கு வந்துட்டு போவார். அப்போ இந்த பிரிவினைங்கிறது என்னன்னா,
குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்க விடாமல் எப்பாவது ஒரு உறவினர் போல வந்து போவார் அந்த வீட்டுக்கு, கணவன் வந்து போவார், அந்த மாதிரி அமைப்பை கொடுத்துரும். 12 இருக்கிற செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்க்குது, 7 கூடிய புதனுடைய கூடி இருக்கு. இப்போ இந்த இந்த ஃபர்ஸ்ட் ரூலு மேட்ச் ஆயிடுச்சு. அடுத்தது 2வது ரூல், 2 8 தொடர்பு. ஏன் இப்படி சொல்றேன்னா, 2னா குடும்பம், 8னா வழக்கு. இந்த ஒரு விதியை மட்டும் வச்சுக்கிட்டு பிரிஞ்சிருவாங்க, டிவோர்ஸ் ஆகணும்னு வச்சுக்கூடாது. 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் தொடர்பு தான் பிரிவினையை கொடுக்கும், அது ஒரு ரூல். அடுத்தது 2 8னா 2னா குடும்பம், 8னா வழக்கு. இந்த 2 கனெக்ட் ஆகணும். இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த 2ஆம் வீட்டுக்குடைய அதிபதி யாரு? சனி. சனி பகவான் எங்க இருக்காருங்க? 8ஆம் வீட்லயே இருக்காரு. அப்போ 2ஆம் வீட்டு அதிபதி 8ல போய் டைரக்டா இருக்கிறார். இது ஒரு ரூலும் மேட்ச் ஆகுது. 3வது ரூல் 6 7 தொடர்பு. ஏன் 6 7 தொடர்புன்னு சொல்றேன்னா, 6னா விரோதம், 7னா மனைவி அல்லது கணவன். அப்ப அவங்க ஸ்பௌஸோட ஒரு விரோதம் டெவலப் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கணும். இங்க புதன் வந்து 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. அந்த புதன் எங்க இருக்காரு? 12ல இருக்காரு. இந்த புதன் என்ன பண்றாரு? 6ஆம் வீட்டை பார்க்கறாரு. 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால இந்த 6 7 தொடர்பு வந்ததாக எடுத்துக்கணும். அடுத்தது 4வது ரூல் 7 8 தொடர்பு. இது ஏன் 7 8 தொடர்புன்னா, 7னா கணவன் அல்லது மனைவி, 8னா வழக்கு. அப்ப கணவனோடு வழக்கு அல்லது மனைவியோடு வழக்கு அப்படிங்கிற மீனிங் அதுல இருக்கு. இங்க 7ஆம் வீட்டு அதிபதி யாரு? புதன். 8ஆம் வீட்டு அதிபதி யாரு? சந்திரன். அப்ப சந்திரன் புதனும் கனெக்ட் ஆகணும். எப்படி கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா, இந்த 7ஆம் வீட்டுக்கு அதிபதி யாரு? புதன். புதன் இருக்கும் நட்சத்திரம் கிரக பாதசாரத்துல பாருங்க, கேட்டை. சனி இங்க இருக்கு. சனி பகவான் இருக்கும் நட்சத்திரம் ஆயில்யம். கேட்டையில் இருக்கிற கிரகத்தை ஆயில்யத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஆயில்யம் கேட்டை இரண்டுமே புதனுடைய நட்சத்திரம். அதனால புதன் என்ன பண்றோம்? கேட்டையிலிருந்து ஆயில்யத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அந்த வீடு 8 குடையனுடைய வீடு, 8ஆம் வீடு. மேலும் அந்த வீட்டை யார் பார்க்குறா? சந்திரன் பார்க்குறாரு. இந்த டிரான்ஸ்ஃபர் ஆன புதனையும் சந்திரன் பார்க்குறாரு. அப்போ இந்த விதியும் என்ன ஆயிருது? மேட்ச் ஆயிடுச்சு. அதாவது 7 8 கனெக்ஷன் ஆயிடுச்சு. அடுத்து லாஸ்ட் என்ன? 2க்கு வதை வேதை வைநாசியம் நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒன்றில் கிரகம் இருப்பது. 2ஆம் வீட்டுக்கு அதிபதி யாரு? சனி. அந்த சனி இங்க இருக்காரு. சனி இருக்கும் நட்சத்திரம் ஆயில்யம். ஆயில்யம் நட்சத்திரத்தினுடைய வைநாசிக நட்சத்திரம் கார்த்திகை. அதுல கிரகம் இருக்கு. அதுல யார் இருக்கா? குரு இருக்கார். ஆயில்யத்திலிருந்து கிளாக் வைஸ்ல எண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கிருந்து 22வது நட்சத்திரமா வரும். கார்த்திகையில இருந்து எண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆயில்யம் 7வது நட்சத்திரமா வரும். கிட்டத்தட்ட 2 ஒன்று தான், வார்த்தைகள் வேறு. அப்போ 2ஆம் வீட்டு அதிபதி சனி அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வைநாசிகம் நட்சத்திரத்தில் குரு இருக்கிறாரு. அப்ப இந்த விதியும் மேட்ச் ஆகுது. இந்த 5 விதியும் மேட்ச் ஆனதுனால இவர் மனைவியோட வாழ முடியாதுங்கிறது இவர் பிறந்த நாள்ல, பிறந்த நிமிஷத்துல இந்த ஜாதகத்தை எழுதின உடனே சொல்லிட முடியும். அப்போ இந்த விதி இவருக்கு மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. இவர் கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு இருக்கும். அதை நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப இங்க ஸ்கிரீன்ல பாக்குறது அந்த ஆண் திருமணம் செய்த அதே பெண்ணோட ஜாதகம். இவங்களுக்கு திருமணம் ஏன் விவாகரத்தை நோக்கி போய் இப்போ கோர்ட்டில் இந்த கேஸ் நிற்கிது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆணுக்கு சொன்ன விவாகரத்துக்கான அனைத்து விதிகளும் இங்கே இருக்கு. இந்த அனைத்து விதிகளும் இந்த பெண்ணோட ஜாதகத்தில் எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாதகர் பிறந்த லக்னம் மகரம். இதனுடைய 7ஆம் வீடு கடகம். இதனுடைய அதிபதி யாரு? சந்திரன் இங்க இருக்கார். ரைட். இப்போ 7க்கு செவ்வாய் தொடர்பு, 7ஆம் வீட்டிற்கு செவ்வாய் தொடர்பு வரணும். பார்த்தீங்கன்னா சந்திரன் தனுசுல இருக்கு, செவ்வாய் வீட்டில் இல்லை, செவ்வாயோட நட்சத்திரத்தில் இல்லை. அடுத்தது செவ்வாய் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதே குருவோட வீட்டில் இருக்கு, செவ்வாயோட சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இல்லை, சந்திரனோட வீட்டை பார்க்கல. அப்படி இருக்கும்போது எப்படி ஸ்ட்ராங்கான ஒரு தொடர்பு வருதுன்னு பார்க்குறோம். இங்க பாருங்க, செவ்வாய் என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்கு? உத்திரட்டாதியில் இருக்கு. இந்த குரு இருக்கிற நட்சத்திரம் என்னன்னு பாருங்க, பூசத்துல இருக்கு.
பூசம், அனுசம், உத்திரட்டாதி சனியோட நட்சத்திரம். அனுசத்துல கிரகம் இல்லை, நம்ம அதை பத்தி மைண்ட் பண்ணல. உத்திரட்டாதிங்கிற சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிற செவ்வாயை பூசங்கிற நட்சத்திரத்துல குரு இருக்குல்லையா அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்போ இங்க செவ்வாய் இங்க வந்துருவார். ஆட்டோமேட்டிக்கா 7ஆம் வீட்டுக்கு செவ்வாய் தொடர்பு வந்துருச்சு. இது இங்க மேட்ச் ஆகுது. 2வது ரூல் 2-8 தொடர்பு. இந்த கிரகம் 2ஆம் வீட்டு அதிபதி யாரு? சனி. அவர் எங்க இருக்காரு? 8ஆம் வீட்லயே இருக்கிறார். அதனால 2ஆம் வீட்டு அதிபதி 8க்கு போயிடுச்சுன்னு சொல்லி இந்த ரூல் மேட்ச் ஆகுது. அடுத்தது 6-7 தொடர்பு. இந்த ஜாதகத்தினுடைய 6ஆம் வீடு எது? மிதுனம். 7ஆம் வீடு கடகம். இந்த ரெண்டும், அதாவது புதனும் சந்திரனும் கனெக்ட் ஆகணும். புதனும் சந்திரனும் கனெக்ட் ஆகணும். எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா, ஏற்கனவே செவ்வாய் சொன்ன இல்லையா, அதே மாதிரிதான் புதனுக்கும். புதன் இருக்கும் நட்சத்திரம் பாருங்க, உத்திரட்டாதி. அப்ப இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிற புதனை பூசம் நட்சத்திரத்துல குரு இருக்குல்லையா அந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். 7ஆம் வீட்டுக்கு புதன் வந்துச்சுன்னா 6 கூடிய புதன் 7க்கு வந்ததாக நம்ம எடுத்துக்கணும். அந்த விதத்துல இந்த ரூலும் மேட்ச் ஆயிடுச்சு. 4வது ரூல் என்ன இருக்கு? 7-8 தொடர்பு. இந்த 7-8 தொடர்பு எப்படி வருதுன்னா, சந்திரன் இருக்கு நட்சத்திரம் என்னன்னு பார்த்தா கிரக பாதசாரத்துல பூராடம். சனி இருக்கும் நட்சத்திரம் பூரம். ஏற்கனவே சொன்னேன். திரிகோண நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களை இடமாற்றி வைத்து பார்க்கலாம். அப்போ பூராடம்புற சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இருக்கிற சந்திரனை பூரம் நட்சத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சந்திரன் இங்க வந்துருவாரு. இங்க இருப்பதாக பொருள், டிரான்ஸ்ஃபர்லாம் ஆகலாம், அங்க இருக்கிறதாக பொருள் அர்த்தம். இப்போ 7 கூடிய சந்திரன் 8க்கு வந்துட்டாருன்னு எடுத்துக்கணும். அப்போ இங்க ஏற்கனவே சொன்ன 4 விதியும் சிஆர்பி மெத்தட்ல இருக்கிற 4 விதியும் மேட்ச் ஆயிடுச்சு. அடுத்தது பாருங்க, 2ஆம் வீட்டுக்கு வதை, வேதை, வைனாசியம் நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒன்றில் கிரகம் இருப்பது. 2ஆம் வீட்டு அதிபதி யாரு? சனி. சனி இருக்கிற நட்சத்திரம் பூரம். அப்ப பூரம் நட்சத்திரத்திற்கு வதம், அனுஷம். அனுஷத்துல கிரகம் இல்லை. மிருக சீரிசம் அப்படிங்கிறது வைனாசி நட்சத்திரம். அந்த மிருக சீரிசம் நட்சத்திரத்துல கிரகம் இல்லை. அப்போ உத்திரட்டாதிங்கிறது வேதை நட்சத்திரம். அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல எத்தனை கிரகம் இருக்குன்னு பாருங்க. செவ்வாய் இருக்கு, புதன் இருக்கு, மாந்தி இருக்கு. 3 கிரகம் இருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதி என்ற நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரத்துல செவ்வாய், புதன், மாந்தி, இப்படி 3 கிரகம் இருக்கு. இந்த மாதிரி இருந்ததுனால இந்த விதியும் ஃபுல்ஃபில் ஆகுது. அப்ப இந்த 5 விதியும் ஃபுல்ஃபில் ஆனதுனால இந்த ஜாதகருக்கும் விவாகரத்தை நோக்கிய பயணம் என்பது உறுதியானது. கண்டிப்பா இவங்க 2 பேரும் விவாகரத்து ஆவாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியும். இப்ப ஏன் விவாகரத்துங்கிறத நான் மகிழ்ச்சியெல்லாம் சொல்லல. கணவன் மனைவி பிரச்சனை ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துக்க முடியாது, இனிமேல் உன்னோட வாழ முடியாதுங்கிறது உறுதியானதுக்கு பிறகு நாம பிரிஞ்சா போதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. எப்படா பிரிவோம் அப்படிங்கிற எண்ணம் உள்ளுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் அவங்களோட சேர்ந்து வாழலாமாங்கிற எண்ணத்தையே கிரகங்கள் கொடுக்காது. அப்ப என்ன விதிகள் இருந்தா இவனை விட்டு போனா போதும், இவளை விட்டு போனா போதுங்கிற எண்ணம் வரும்னா, இந்த விதிகள் யாரு ஜாதகத்தில் இருந்தாலும் முதல்ல வேணா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் திருமணமான புதுசுல. அது 1 மாசமோ 1 வருஷமோ 2 வருஷமோ. இவங்க ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கல்யாணம் ஆன 39 வயசு, திருமணத்துக்கு பிறகு அவங்க விவாகரத்தை நோக்கி போயிட்டு இப்போ கேஸ் நடந்துட்டு இருக்கிறது 50 வயசு அந்த ஆணோட ஜாதகத்துல. இவங்களுக்கு கிட்டத்தட்ட 47 வயசு இந்த பெண்ணுக்கு ஆகுது. இவங்களுக்கும் அவங்களுடைய மன வாழ்க்கை கசப்பானதுனால கணவனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க. அப்போ திருமணம் ஆகலைன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த இந்த ஆண் 39 வயசுல திருமணம் ஆகி அதுக்கு பிறகு இந்த வாழ்க்கை கசந்து போய் பிரிஞ்சா போதுங்கிற எண்ணம் வருது இல்லையா? இது அனைத்து நிகழ்வுகளுமே கிரகங்களால் ஏற்படுவது, தனிப்பட்ட மனிதனால் ஏற்படுவது அல்ல. ஆனா ஒவ்வொரு மனிதனும் என்ன நினைச்சுக்கிறாங்க, நான் நினைச்ச மாதிரி லைஃப் போகுது, நான் ரொம்ப பிளான்டு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் ரொம்ப கெட்டிக்காரன் அப்படின்லாம் நினைச்சுக்கிறதெல்லாம் அந்த எண்ணத்துக்கும் கிரகங்களே காரணம். அவங்க லைஃப் நல்லா இருக்கா, அவங்க வாழ்க்கையில இந்த மாதிரி விதிகள் இல்லாத ஒரு ஜாதகமாக இருந்ததுன்னா அவங்க ஒற்றுமையாக வாழ்வாங்க. அப்போ இந்த இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுனாலதான், கிரகங்களுடைய சேர்க்கையும் கிரக தொடர்பும் இருந்ததுனாலதான் இவங்க வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லாமல் ஒரு ட்ராஜடியா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது.
இப்போ இந்த ஜாதகத்தை கொண்டு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், இந்த ஆணும் இந்த பெண்ணும் திருமணம் ஏன் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறத முதல் ஸ்லைடில் பார்த்தோம். இவங்க 2 பேர்த்துக்கும் இந்த தேதியில தான் திருமணம் நடந்தது, ஏன் அந்த தேதியில நடந்ததுங்கிறதுக்கான விதிகளை சிஆர்பி மெத்தடின் படி நம்ம பார்த்தோம். இந்த 2 தம்பதிகளுக்கும் குழந்தை இல்லை, ஏன் குழந்தை இல்லாமல் போச்சுங்கிறதுக்கும் சிஆர்பி மெத்தடில் இருக்கிற விதிகளை வச்சு செக் பண்ணோம். ஏன் விவாகரத்து நோக்கி போயிட்டு இருக்கு, விவாகரத்து கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லணும்னா அதற்கான விதிகளும் இந்த 2 ஜாதகத்திலையும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்தோம். திருச்சிற்றம்பலம்.